ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ரைஸ் த லார்ட். இப்போ எங்கே போயிருக்கேன்னா குரும்பூர் போயிருக்கேன். தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூர் போயிருக்கேன். சென்னையிலேருந்து நைட்டு காரை எடுத்துகிட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock அங்கே வந்து குரும்பூர் போய் ரீச் ஆகிட்டேன் காரில். ஸோ அங்கே போய் பார்த்தோன்னா இதை நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். சூப்பராக இருந்துச்சுங்க. சரி, இது ஒரு வீடியோ எடுத்து போடணுன்ட்டு நான் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்தேன். போனால் அவ்வளோ கூட்டம், ஒரு 1,00,000 பேர் உட்கார அளவுக்கு கூட்டம் வந்து அங்கே வந்து இடம் இருக்குது. ஸோ அதை பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. தங்க இடம் இருக்குது, சாப்பிட இடம் இருக்குது, சூப்பராக இருக்குது, கட்டியிருக்காங்க. இதை கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணணும். நீங்கள் போனீங்கன்னா எல்லா கிறிஸ்டின்ஸ்க்கும் இந்த இடம் தெரியும். மோகன் சி லாசர் வந்து இதை வந்து கட்டி இதை மெயின்டைன் பண்ணுறாரு. சிஎஸ்சி சர்ச்சில் ப்ரேயர் பண்ணுவார். இதுலேயும் ப்ரேயர் மீட்டிங் வைப்பார். ஸோ அமாவாசை ஜபம், இது மாதிரி இயர்லி ஒரு வாட்டி ஜபம், வீக்லி ஜபம், மந்த்லி ஜபம்லாம் எல்லோரும் போவாங்க ட்ரெயின்லேயே. ஸோ இந்த வாட்டி போய் பார்க்கலாமேட்டு நானும் அப்பா அம்மா கூடலாம் போனேன். சூப்பராக இருந்துச்சுங்க இடம். பார்க்கவே பெரிய பில்டிங், எப்படி தான் இதை மெயின்டைன் பண்ணுறாருன்னு தெரியல. சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலி நிறைய மரம் இருந்துச்சு, நிறைய உட்கார பிளேஸ் இருக்குது, ப்ரேயர் பண்ண இடம் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஸ்லீப்பிங் ஏரியா இருக்குது, ஃபுட் ஏரியா இருக்குது. ஃபுட்டு ரொம்ப கம்மிங்க, ரொம்ப கம்மி. 10 ரூபாய்க்கு இட்லி, அப்புறம் 10 ரூபாய்க்கு சப்பாத்தி, அது மாதிரி எல்லாமே சீப்பாகவே இருக்குது. பட் டேஸ்ட்டாகவும் இருக்குது. உள்ளே என்ட்ரி ஆகும்போது சூப்பராக இருக்குது. ப்ரேயர் ஹாலு, மேலே போயிட்டு உட்காந்து எவ்வளோ நேரம் ப்ரேயர் பண்ணலாம். பெரிய ஆடிட்டோரியம். இந்த ஆடிட்டோரியத்திலே கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்து 1,00,000 to 2,00,000 பேர் உட்காரலாம் போல், அவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம். இது வழியாக போனால் தான் ஆடிட்டோரியம் வருது. ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதுக்கு ப்ரேயர் மீட்டிங்கு போங்க. சந்தோஷமாகவும் இருக்கும், ஆசீர்வாதமாகவும் இருக்கும். கர்த்தர் எப்பவுமே ஆசீர்வதிப்பார். இதுமாரி இடத்துக்கு போயிட்டு நம்ம காணிக்கை போட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு ஆசீர்வாதம் வீட்டுக்கு நடக்கும். அதனால எங்கள் வீட்டில் அடிக்கடி போவாங்க. ஸோ இதுதாங்க என்ட்ரன்ஸு. ஸோ இது ஒரு வழி, உள்ளே போகிறதுக்கு இது ஒரு வழி. இது ஒரு பெரிய பில்டிங்க. இதை சுற்றி பார்த்தாலே அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிடும். எப்படா இவ்வளோ பெருசு கட்டினாங்கன்னு ஷாக்காக இருக்குது. உள்ளே போய் பார்த்தாவனே வேறு லெவல். இது மாதிரி பில்டிங் நான் எங்கேயுமே பார்த்ததா தமிழ்நாட்டில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எவ்வளோ காலேஜ் சிம்போசியம் போயிருக்கேன், காலேஜ் படிச்சிருக்கேன், 2-3 காலேஜ் படிச்சிருக்கேன் நான். பட் இவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம் வந்து நான் பார்த்ததே இல்லை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சுங்க. இவ்வளோ பெரிய ஸ்டேஜ். இது வந்து ஒரு என்ட்ரன்ஸுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க இதை. ஸோ இந்த சிலுவை மாதிரி பக்கத்தில் ஃப்ரண்ட்டில் பில்டிங்கு, முதல்ல என்ட்ரன்ஸு, இந்த இது கிராஸ் மாதிரி. இது இந்த சைடு சின்னதாக இருந்தது, இந்த சைடு நீளமாக இருந்தது. இதை பார்க்க சின்னதாக இருக்கேன். கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணால் பார்க்க முடியல, அவ்வளோ தூரம். இங்கேருந்து பல ஏக்கரில் கட்டி வச்சுருக்காங்க போல் பில்டிங்கு. பட் சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் போய் பார்க்கணும் மறக்காமல். இது மாதிரி இடத்துக்கெல்லாம் அடிக்கடி போகணும், ஃபேமிலி கூப்பிட்டு, ஒரு நிம்மதியாக இருக்கும். ஸோ அப்போ போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தால் நல்லா ஆசீர்வாதமாகவும் இருக்கும், குடும்பம் நல்லா சந்தோஷமாகவும் இருப்போம். அதுமாரி நீங்கள் எல்லோரும் போயிட்டு ப்ரேயர் பண்ணுங்கள், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. ஸோ நான் போயிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கிடைச்சா போயிட்டு கண்டிப்பாக ப்ரேயர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிவிட்டு வருவேன். ஸோ நல்லா ஆசீர்வாதமாக இருக்கும் நம்மளுக்கும். பாருங்கள், நீங்களே பாருங்கள்.
இதுதான் கேன்டீனு. ஸோ இங்கே தான் 10 ரூபாய்க்கு எல்லாமே தருவாங்க. 10 ரூபாய்க்கு சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாமே தருவாங்க. இதுதாங்க அந்த ப்ரேயர் மீட்டிங்கோட என்ட்ரன்ஸு. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. என்ட்ரன்ஸ் பில்டிங்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரன்ஸிங்கே சூப்பராக இருக்கும். எல்லாமே இந்த ரோடு மெயின்டெனன்ஸு, க்ளீன் பண்ணுறதுக்கு, குடிநீர் வசதி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. தங்குற வீடு, நம்ம ஏசி ரூமும் இருக்குது, அப்புறம் பர்த்தும் இருக்குது, பாயும் இருக்குது. 25 ரூபா, 100 ரூபா, அப்புறம் 1500 ஏசி ரூமுக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நைட் டைமில் நான் கிறிஸ்மஸ் டைமில் போனதுனால சூப்பராக லைட்டிங்லாம் போட்டிருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி இடத்துக்கு நீங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள், ஆசீர்வாதமாக இருங்க, ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருங்க. கடவுள் எப்பவுமே ஆசீர்வதிப்பார். ஸோ நைட் ப்ரேயரும் அட்டன் பண்ணேன் நான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து லைவில் போச்சு, இதுலேயும் வந்து லைவில் போட்டாங்க ஸ்க்ரீனில். ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. நான் ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி தூத்துக்குடி போயிட்டோம். தேங்க்யூ.